வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். இந்திய வான்படையின் பலத்தை அதிகரிக்கும் வகையில் பிரான்ஸ் நாட்டிடம் இருந்து சுமார் 3.25 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கான மெகா திட்டத்திற்கு மத்திய அரசு தயாராகி வருகிறது. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் வரும் பிப்ரவரி 18ஆம் தேதி இந்தியா வரவுள்ள நிலையில் அதற்கு முன்னதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான பாதுகாப்பு கவுன்சில் இந்த வார இறுதியில் கூடி இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்க உள்ளது. இந்த மெகா ஒப்பந்தத்தின் மூலம் 114 ரஃபேல் விமானங்களில் 18 விமானங்கள் தயாரான நிலையில் பிரான்சில் இருந்து வரும் மீதமுள்ள 96 விமானங்கள் இந்தியாவில் உள்ள நிறுவனங்களுடன் இணைந்து மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்படும். மேலும் இந்த விமானங்களில் 60% உள்நாட்டு பொருட்கள் பயன்படுத்தப்படும். தற்போது 30 போர் விமான பிரிவுகளை கொண்டுள்ள இந்திய வான்படைக்கு சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளில் எழுந்துள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை சமாளிக்க இந்த ரஃபேல் விமானங்கள் பெரும் சவாலாக அமையும். இந்தியாவின் சொந்த தயாரிப்பான தேஜஸ் விமானங்கள் தயாரிப்பில் ஏற்பட்டுள்ள தாமதம் மற்றும் 5ஆம் தலைமுறை போர் விமானங்களான AMCA பயன்பாட்டிற்கு வர இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் என்பதால் தற்போதைய சூழலில் 4.5 தலைமுறை தொழில்நுட்பம் கொண்ட ரஃபேல் விமானங்கள் வான்படைக்கு மிகவும் அவசியமாகிறது. மெட்டியோர் மற்றும் ஸ்கால்ப் போன்ற அதீத இலக்குகளை தாக்கும் ஏவுகணைகளை கொண்ட ரஃபேல் விமானங்கள் ஆபரேஷன் சிந்தூர் போன்ற தாக்குதல் நடவடிக்கைகளில் தனது அபாரமான திறமையை ஏற்கனவே நிரூபித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.